சிந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாக்கியத்துக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இரண்டாவது செய்தியினுடைய கருப்பொருளுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 25 29 வரைக்கும் யாரால் ஒருவர் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றெழுது. கர்த்தருக்கு மகிமை. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் 12வது வசனத்தினுடைய அந்த முகத்துவாரத்தில் நின்று இந்த வாக்கியங்கள்லாம் சிந்திக்கிறோம். அதனுடைய தாற்பயம் நமக்கு என்ன சொல்லுகிறது? திருச்சபை இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்றதான கருவை மையமாக வைத்து சீக்கிரத்தில் வருகிறேன் என்றதான அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பாகமாக விளக்கப்பட்டு கொண்டே வருகிறேன் என்று சொல்லுகிறதான பாகத்திலே உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் வருகை பற்றி இப்போ நான் பார்க்கிறோம். வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அவர் வருவது பெரிதல்ல, வருவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னதென்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மணவாட்டியாகிய திருச்சபையானது மணவாளனை கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த மணவாட்டிக்கென்று சில வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்ம இந்த வாக்கியங்களை ஒப்பிடும் பொழுது ஏறக்குறைய ஒரே பகுதி தான், வெவ்வேறு கோணங்களிலே விளக்குகிறது. அவ்வளவுதான். பாருங்க, அந்த மனைவியானவள் ஆயத்தம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வழக்கு என்னென்னா, மனைவிங்கிற அந்தஸ்து அவங்க கரம் பிடித்து கொடுத்து மக்கள் மத்தியில் நிறைவான பாகத்துக்கு வரும்பொழுது தான் மனைவிங்கிற அந்தஸ்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சீக்கிரமாக. ஆனால் இங்கே அந்த பாருங்கள், மனைவியானவள் ஆயத்தம் பண்ணினால மனைவிங்கிற அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுருச்சு. ஆணும் பெண்ணும் கூடி வருவதற்கு முன்பதாக பரிசுத்த வேதத்தில் மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கு. ஆனால் மக்கள் வழக்கு கணவன் மனைவி கூடி வருவதற்கு முன்பதாக மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கறது இல்லை. அந்த கணவன் மனைவி கூடி வருவதற்கென்று சட்டத்தின்படி உள்ள நிறைவு ஆகிற வரைக்கும் காத்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்புங்க. அவருடைய வழக்கு என்னங்கிறது நீங்கள் பார்க்கலாம். வசனம் 18 வாசிங்க. ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவனை இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. பார்த்தீங்களா, அங்கே வாக்கியத்தை பாருங்கள். தேவ தூதனை அங்கீகாரம் கொடுக்கறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ யோசேப்புக்கென்று மரியாள் நேமனா என்ன? நிச்சயதார்த்தம், நிச்சயம் நடந்திருக்கு. அவ்வளோதான். இன்னும் என்ன செய்யலை. அது மேலே கூடி வரும் முன்னேங்கிற வார்த்தை அங்கே பாருங்கள். அது என்ன போட்டிருக்குது? 18ஆம் வசனம் பாருங்கள். நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படி பார்க்குற பாருங்கள். கூடி வரும் முன்னேன்னா என்ன? கணவன் மனைவி அவர்கள் ஃபேமிலி லைஃப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே மனைவிங்கிற அந்தஸ்தை தேவ தூதன் அறிவிக்கிறார். மனிதர்கள் கூட சொல்லலை. தேவதூதன் உன் மனைவியாகிய இவளை நீ தள்ளிவிட்டுறாதன்னு சொல்லும்போது மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்படுது. நியமிக்கப்பட்ட நியமனம் தான் பட்டிருக்காங்க. இப்போ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். கற்புள்ள கன்னிகை என்று தான் அழைக்கப்பட வேண்டும். கற்புள்ள கன்னிகைன்னா ஸ்பின்ஸ்டர். அவங்க யார்? புருஷனை. ஸ்பின்ஸ்டர் என்ன தான்? புருஷனை அறியாத நபர் யாராக இருந்தாலும் அவங்க ஸ்பின்ஸ்டர் தான். சில நேரத்தில் இந்த கன்னிகை அப்படிங்கிறத கன்னிங்கிற பருவத்தோடு தெரியாமல் ஒப்பிடுறாங்க. தப்பு. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் கன்னிங்கிறது ஒரு பருவம். அப்புறம் மங்கை, மடந்தை, பேதை, பேரிளம்பன் வரிசையாக வருது. ஒவ்வொரு வயசுக்கு தக்க கடைசியாக வயசான ஆளும் கூட கிளவின்னு சொல்லாமல் பேரிளம்பண்ணுங்கிறாங்க.
அது இளம்பெண்ணு தான், என்ன பேரிளம்பெண், அவ்வளோதான். இளமையாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பேரிளமாக மாறி இருக்காங்க. அதாவது எதுக்குன்னா அவங்கள ஒரு கனப்படுத்துவதற்காக சமூகங்களில் மரபாக சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போ அந்த கன்னிகை அப்படிங்கிறது புருஷனை அறியாத யாராக இருந்தாலும் கன்னிகை தான். கன்னி பருவத்தில் இருந்தாலும் கன்னிகை தான், பேரிளம் பருவத்தில் இருந்தாலும் கன்னிகை தான். திருமணமே புருஷனே அறியாத 90 வயது நிரம்பிய ஒரு பெண்டீராக இருந்தாலும் அவங்களும் கன்னிகை தான். அதே நேரத்தில் கன்னி பருவத்தில் சீக்கிரமே அவங்க வந்து புருஷனை அறிஞ்சிட்டாங்க அல்லது குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா அந்த கன்னிகைங்கிற பருவம் தாண்டிட்டு தாய் பருவம் வந்துடும், தாய்மை பருவம். இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து கன்னிகை பருவத்திலே உன்னை கிறிஸ்துவுக்காக நியமித்திருக்கிறேன் இல்லைங்களா? வாசிங்க 2:11-2 வாசிங்க. கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகை இருக்கிறாங்க பேருக்கு, ஆனால் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, மணவாளன்கிற வார்த்தை இங்கே மறைஞ்சிருக்கு, புருஷனுங்கிற வார்த்தை அங்கே அந்தஸ்து கொடுத்துருது. புருஷனுங்கிற வார்த்தை எப்போ வருது? கணவன் மனைவி கூடி வந்ததுக்கப்புறம் தான் புருஷங்கிற வார்த்தை. மனைவிங்கிற வார்த்தை கூடி வந்ததுக்கு முன்னாடி தான் மனைவிங்கிற வார்த்தை. ஆனால் பரிசுத்த வேதம் 2 பேருக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். அதுதான் தேவன் நம்மையில் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, விசுவாசம். இந்த பெண் நியமிக்கப்பட்டால் நிச்சயமாக மனைவிதான், இந்த கணவர் நியமிக்கப்பட்ட நிச்சயமாக கணவர் தான், எந்த மாற்றமே இல்லை. அந்த அடிப்படையில் தான் ரட்சிப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு நஷ்டப்படாது. ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தால் தான். இந்த ரட்சிப்பை ஒருபோதும் திரும்பி வாங்க மாட்டார். உனக்கு கொடுத்த ரட்சிப்பை வாங்குறதுக்கு அவர் இல்லாதவரா? இல்லை. ரட்சிப்பு உனக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது, உன்னுடைய பொறுப்பு. நீ அதை பக்குவமாக கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். கரெக்டாக பிடிச்சிக்கிட்டே இரு. ஒரு நாள் வரப்போகிறது, அது வரைக்கும் இந்த காரியத்தை செய்தாக வேண்டும். அப்போது அந்த கன்னிகைங்கிற அந்த நிலையில் அந்த மணவாட்டி மணவாளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவள் சில ஆயத்தங்களை செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாள். இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தங்கிறது ஒரு அதிகபட்சம் 3 மாதம் வச்சுக்கிறாங்க. இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலை. ஆனால் வேத திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலங்களில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பாருங்களேன். எஸ்தர் சரித்திர புஸ்தகம், எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவ சரியான நிலையில் ஆகணும் அப்படின்னா 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் குறிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. எவ்வளோ நாளுக்கு ஆயத்தமாகணும்? இப்போ இன்றைக்கெல்லாம் 1 வருஷம் விட்டு அவ்வளோதான், அந்த பொண்ணு வேறு மாப்பிள்ளைட்டு போயிடும், இந்த வேறு ஒன்று கல்யாணம் முடிச்சு போயிடுவான். இன்றைக்கி நிலைமை அப்படி போயிடும் இல்லைங்களா? அப்போ அதை பாருங்க, அதை கரெக்டாக சொல்கிறாரு. 6 மாதம் வெள்ளை போலங்கிற அந்த வாசனை திரவியத்தினால தன்னை தயார்படுத்தணும். அப்புறம் 6 மாதம் மற்ற சுகந்த வர்க்கங்கள்லாம் தயார்படுத்தி சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய காலங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு 12 மாதங்கள் வந்து பெண்டீர் வந்து சரீரத்தில் வந்து உதிர சுத்திகரிப்புக்காக 12 மாதங்கள் எடுத்துக்கிறாங்க. 12 மாதங்கள் ஆனதுக்கு பின்னாடி தான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அக்காலத்தில் ராஜாக்கள் காலங்கள்லேருந்தே அது நியமனம் ஆகிருக்கிறது. இது இன்னொரு காரணமும் நமக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், மத்திய 1வது அதிகாரத்துக்கே வாங்க. அது என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்கள். ஏன் அந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது நீங்கள் சிந்திக்கலாம். 20வது வசனம் பாருங்கள். 1வது அதிகாரத்தில் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்பே உன் மனைவியாகி மரியாளை ஐயப்பாடுக்குரிய நிலவரங்கள் வந்தால் தானாக வெளிவரும். அதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏன் கேப் விடுறாங்கன்னா, யாராலும் தப்பு தவறு பண்ணால் இல்லை வேறு யாராலும் கொஞ்சம் மாறுபட்ட வாழ்க்கையில் இருந்தால் அது வெளிவரும். நீங்கள் உடனே முடிச்சிங்கன்னா வெளியே வராது, நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. இது விஷயம் வந்து அதனால தான் ஆண்டவர் நினச்சுன்னா இப்போ நம்மளே இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நினச்சாருன்னு இன்றைக்கே கூட்டிகிட்டு போகலாம் உயிரோட. நம்ம வந்து செத்து தான் போகணும்னு அங்கே அவசியம் கிடையாது. உயிரோடு இருக்கிற நாமும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாமும் நம்ம எதிர்கொண்டு போக அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகையில் கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நீங்கள் நன்மை இருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் வரலாம், அடுத்த நாள் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சந்தேகமே இல்லை.
ஆனால் ஏன் காலதாமதம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த நாட்கள் நிறைவேறக்கூடிய காலத்திலே அவர்கள் ஆயத்தம் பண்ண வேண்டியவைகளை சரியான முறையில் ஆயத்தமாவதற்காகத்தான் கர்த்தர் தாமதம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ பாருங்கள், அங்கே சொல்லப்படுது அந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஒரு நீதியை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. வாசிங்க பல்லபடி அந்த வசனத்தை படிங்க. மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணினால் 19 வாசிங்க வசனம் 8 வசனம், சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியான வாழ்க்கை செய்வதற்காக கர்த்தர் இந்த ஆயத்தத்தை நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தில் எவ்விதமாக நீதி வெளிப்படும், எவ்விதமாக நீதி வெளியாகும். 2 கொரிந்தியர் 5:21 வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:21 கடைசியில் படிக்கிறோம். நான் வாசிங்க. நாம் அவருக்குள் அப்போ இதில் நீதிகளில் பல நீதி இருக்குங்க. நீதிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நீதி நீங்கள் நினைக்காதீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் வேதாந்தத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அக்காலத்தில் இருந்ததான வழக்கை பற்றி பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் பாருங்க. வசனம் 2, 3 வாசிங்க. ஏனென்றால் அறியாமல் பார்த்தீங்களா, தேவை நீதியை நிறைவேற்றுறதுக்கு பதிலாக சுயநீதியை நிறைவேற்றிடுவாங்க. இது நீதி தான், அது நீதி தான். ஆனால் நீதியை பிரித்து பார்க்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை வேறு, உலகத்தில் மனுஷிக்கு வாழ்க்கிற வாழ்க்கைங்கிறது வேறு. அப்போ ஒருவேளை தேவனை பற்றி வைராக்கியம். அப்போது நாங்கள் இயேசுவை பற்றி ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அப்போ ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு 72 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் சொன்னோம், அம்மா இயேசுவை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா அம்மா அப்படின்னு கேட்டோம். அம்மையா டெய்லி எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போடுவேன், அதுபோல் இயேசுவை மறக்காமல் ஒரு கும்பிடு போடுவேன். எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு, அப்போனா எல்லாரும் தெய்வம் மாதிரி இவர் ஒரு தெய்வம், அப்படி தான் அவங்க மனசில். இப்போ தெய்வத்தை பற்றி உள்ள வைராக்கியம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஆனால் அறிவிக்கட்ட வைராக்கியமான இல்லை, இவர் தான் வேற இல்லை அப்படி அறிவு வேற. எல்லா தெய்வம் எல்லாம் தெய்வம் தான், அதில் இதுவும் ஒன்று என்று அறியக்கூடிய அறிவு வேற. அப்போ அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, தேவனை பற்றி உண்டென்று வைராக்கியம் இருக்குது. ஆனால் அது அறிவிக்கட்ட வைராக்கியம் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வைராக்கியம் இல்லை. சத்தியம் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பாருங்கள். ஏசாயா நம்ம வாசிக்கிறோம் 60 என்ன சொல்லுது பாருங்கள். 60 எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தல் போல் இருக்கிறது, நாங்கள் இலைகளை போல் என்ன செய்கிறோம், உதிர்கிறோம் அப்படிங்கிறாரா இல்லையா? வாசிங்க 10 வசனத்துலேருந்து கூட பாருங்களேன். 61வது அதிகாரம் 10 வசனத்தில் முதல்ல இந்த வசனத்தை படிங்க. ஆ 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 இது வந்து தேவ திட்டத்தில் இருக்கிறதான ஒன்றை பற்றி கர்த்தர் பேசுகிறார் இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தல். அப்போ இங்கே உள்ள நீதி நீங்கள் பார்த்தீங்களா, ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி நீதியின் சால்வை தரித்து அந்த சரியான ஆவிக்குரிய ஆபரணங்களை அணிந்து தங்கள் நகைகளால் சிங்காரித்து கொள்ளுகிற இந்த ஒரு அனுபவத்தின் மத்தியிலையும் கூட இந்த ஒரு பாகம் நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, மனுஷனா தானா தனக்குள் ஒன்று நினைத்து கொண்டு அவங்க செய்கிற காரியம் எவ்விதமாக இருக்குது என்றால் அது அழுக்கான கந்தல் போல் இருக்குதுன்னா, கந்தல்ங்கிறது மானம் காக்காத ஒன்று. அழுக்கான இப்போ ஒரு அழுக்கான பாகத்தை துவைக்கலாம், கந்தலாக இருந்தால் என்ன செய்ய முடியும், துவைச்சாலுமே கட்ட முடியுமா, கட்ட முடியாது. ஆனால் இங்கே நீதியின் சால்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மானம் காக்கிற ஒரு ஆடையை போன்று இந்த உலகத்திலே தேவ நீதியாக இருக்கிறது. மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தல்கள் போல் இருக்கிறது, இலைகளை போல் உதறுகிறோம், காற்று அடியுண்டு ஓடுகிறது. காற்று அடியுண்டு ஓடுகிற நிலையில்தான் இன்னைக்கு மனுஷனுடைய சுய நீதியானது, மனுஷ நீதியானது மானம் காக்காத நிலையில் காணப்படுகிறது. ஆனால் தேவ நீதியானது மானம் காக்கக்கூடிய ஒரு நீதியின் சால்வை போன்றிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம்.
5வது அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 3ஆம் வசனம் படிங்க. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்குன்னா, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இப்போ தரித்து கொண்டவர்கள்ங்கிற யாரை, எதை தரித்து கொண்டவங்க? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் தரித்து கொண்டவர்கள் யார் அப்படி நீங்கள் அங்கே பார்க்கும்போது வசனம் 27வது வசனம் பாருங்கள். எத்தனை பேர்களோ பார்த்தீங்களா என்ன சொல்லுதுன்னு, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளத்தக்கதான நிலையில தான் ஆண்டவர் அவரையே நம்ம ஆடையாக போட்டுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பாருங்கள். நீதினா யார் நாங்கள் சொல்கிறார், வாசிங்க. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்குன்னு, அவரே நமக்கால் ஞானமும் மீட்பும் நீதியுமான. நீதிங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நீதி. வேறு எந்த நீதியுமே நம்ம மானத்தை காக்கக்கூடியதாக நமக்கு இருக்காது. இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வருகை பற்றி சொல்லும் பொழுது, தனக்குண்டான வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற நிலையில் அவர் பேசுகிறார் பாருங்கள். 16வது அதிகாரம் 15வது வசனம். 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு. அப்போ இந்த இடத்துல அந்த வஸ்திரங்களை காத்து கொண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது, இப்போ அவங்களுக்கு தேவன் என்ன நீதியாக கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம வாசித்த 2வது அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 26வது வசனம் பாருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு வரையந்தம் கடைசி வினாடி துளி வரைக்கும் யுத்தத்தில் நிற்க வேண்டும். ஏதோ ஒரு கொஞ்ச நாள் வந்தோம், நல்லா ஏதோ ஸ்பிரிட்டாக இருந்தோம், போனோம், அதை ஆண்டவர் கணக்கில் வைக்கவே மாட்டார். எப்போதுமே பாருங்கள், கடைசி துளியில் என்ன இருக்குதோ அதுதான் பேசக்கூடியதாக இருக்கிறது. தேவன் சில நேரங்களில் அவர் வாக்கு கொடுப்பார், அவர் மாற்றம் இல்லை. எரேமியாவில் வாசிக்கும் பொழுது விதமாக ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு ஜனத்தை பார்த்து ஒரு ஆசீர்வாத வாக்கை பகிர்றார். எரேமியா 18வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 18:7. ஒரு ஜாதிக்கு விரோதமாகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை பார்த்தீங்களா, ஒருவன் மேலே தேவன் இவ்விதமாக ஒரு பிரயோகம் பண்ணுகிறார். நான் பிடுங்க போகிறேன், அழிக்க போகிறேன், முற்றிலுமாக இடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அவன் பிடுங்கத்தக்கதாக, இடிக்கத்தக்கதாக, முற்றிலும் நாசமாக்கத்தக்கதாக கிரியைகள் நட. ஏதோ ஒரு கிரியை கர்த்தருக்கு விரோதமாக நடந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னுடைய கிரியைகளை சரிபடுத்தி கொண்டு வந்தால் நான் இடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன் என்று சொல்லப்பட்ட வாக்கை சொல்வேன் சொல்றாரா? அடுத்த வருஷம் பாருங்க. அதில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை. பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆனால் அவன் எலிஜிபிலிட்டி எதுக்கு? இடிக்கப்படுவதற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடிக்கத்தக்கதான நிலையில் இருந்தாலும் நீ என்ன செய்ய, ஐயோ இடிச்சிட்டாரே போயிட்டாரே இப்படின்னு நினச்சிட்டு நீ பயந்துக்கிட்டே ஒதுங்கி போனீங்கன்னா அது நடந்துடும். நான் பயந்த காரியம் வந்ததுன்னு யோபு என்ன செய்கிறார் சொல்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க, எரேமியாவில் வாசிங்க. கட்டுவேன் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போ அதாவது நான் ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொன்னாலும் நடந்த சம்பவம் என்ன, இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை கட்டுறேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? வாக்க வாங்கிக்கிடுவார். பிரேசலா நீங்கள் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில் ஏற்கனவே அந்த வசனத்தை கூட வாசிங்க.
ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம், அதை வாசித்துக் கொள்வோம். ஏசாயா 64:6. அனைவரும் இந்த மாதிரி நிலவரம் இருக்கு, தீட்டான நிலவரம் இருக்கு, பயப்படாத. வாசிங்க கீழே. ஆண்டவரே, நான் நீதியாத்தான் இருந்தேன், ஆனால் உம்முடைய நீதியில் இல்லை, என் சுயநீதிக்கு நான் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னி என்று நீ ஆண்டவர்த்தி வருவாயானால். வாசிங்க. இது ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்த சம்பவத்தை மறைவாக சொல்கிறாருங்க. இப்போ காலை நேரம் சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? கனியை பறித்து சாப்பிட்டாச்சு. கனியை பறித்து சாப்பிட்ட உடனே காலை நேரத்தில் எல்லாம் எப்படி செடிகள்லாம் எப்படி இருக்கும், பனி கினி பெஞ்சு நல்லா பல பலன்னு இலைகள்லாம் பச்சை பசேர்னு நல்லா இருக்கும். ஓடி போய் நிர்வாணிகள் என்று அறிந்த உடனே அத்தி இலைகளை பறித்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆச்சா, ரைட்டு, உண்டாக்கியாச்சு. இப்போ அரைக்கச்சை வச்சு கட்டி கப்பலி மூடியாச்சு. கொஞ்சம் வெயில் ஏறி சுள்ளுன்னு பிடிக்கும், மே மாதம் வெயில். சட்டுன்னு பிடிச்சோன்னா 1 மணி நேரத்தில் பச்சை இலையில் என்ன செஞ்சு விடுது, அவ்வளவா காஞ்சி போச்சு, பச்சை எல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ காஞ்சி, இப்போ பாருங்கள், பச்சையாக இருக்கும்போது கம்முன்னு இருக்கேன், காஞ்சி வச்சுன்னா கலகலகலன்னு சத்தம் வரும், இலைச்சத்தம் வந்துடும் இல்லைங்களா? கலகலன்னு இலைச்சத்தம் வருது, அப்படியே அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. அது துவாரம் விட்டு அந்த இலை அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 3 மணி ஆகிப்போச்சு, காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, குளிர். அதை சொல்கிறாரு, குளிர்ந்த நேரத்திலே குளிர்ச்சியான வேலையிலே அப்படின்னா 3 மணிக்கு மேலே, பகலில் 3 மணிக்கு மேலே காற்று போட்ஸாக வந்தவொடனே இந்த காஞ்சலையில் என்ன ஆகிப்போச்சு, காற்றுக்கு அடிச்சுட்டு ஓடி போச்சு. இப்போ பழவடி எப்படி இருக்கான், காலையில் எப்படி இருந்தானா அப்படியே இருக்கான். இப்போ தேவன் வந்துட்டார். தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அச்சுயோ காலையிலேயாவது கொஞ்சம் ரேசாக கச்சை கட்டியிருந்தேன், இப்போ காற்று அடிச்சு கொண்டு ஓடிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது, ஒளிய ஆரம்பிச்சிட்டான். மரத்துக்கு அடியில் ஒளிகிறான். அவர் வர்றாரு, நூறான இருக்குமே. அப்போ கேட்காரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கும் பொழுது, நான் அந்த மாதிரி பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நிர்வாணின்னு தெரிஞ்சு. இப்போ இதைத்தான் சொல்றாரு, இலைகள் என்ன செய்து, காற்று அடித்து கொண்டோடுகிறது, எங்களுடைய அந்த கச்சை, கட்டப்பட்ட கச்சை கந்தலாக போய்விட்டதினாலே எங்கள் மானம் என்ன செய்விட்டது, போயிடுச்சு. சுயமாக அறக்கச்சை கட்டுகிற அனுபவம் மனுஷனுடைய இருக்கிறது. சில நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிடுவார், அவர்கிட்ட போய் கேட்டு நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். இதுதான் இந்த அறக்கச்சை உண்டு பண்ணி கட்டுறது. அத்தி இலைகளை தைச்சி தனக்குன்னு கச்சை கட்டினேன். அது எவ்வளோ நாள் தாங்கும்னா வெயில் வர்ற வரைக்கும் தாங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் காக்கத்தான் செய்யும். அது அந்த நேரத்தில் வாயை அடைச்சி விடுவோம். ஆனால் அப்புறம் கொஞ்சம் வெயில் ஏற அந்த காற்றை அடித்து அப்படி தட்டி விட்ருச்சுன்னா மீண்டும் பொலிச்சுன்னு ஆகிப்போம். அதுதான் அவன் ஆண்டவர் சொல்ல, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளம் பற்றி கொண்டு இருங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த உள்ளது என்னன்னா மானங்காக்கிற வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை கரெக்டாக பிடிச்சிக்கோ. காற்று ஓவர் அடிக்கும், காற்று அடிச்சிச்சுன்னா உன் வஸ்திரத்தை கவனமாக நீ பார்த்துக்கோ. காற்று அடிச்சு கொண்டு போடிச்சு. இப்போ காற்றுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எபேசியர் நிருபத்தில் வாசிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எபேசியர் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் அவர் காற்றை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. 14வது வசனம் படிங்க. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித இப்போ காட்டினா என்னது, இப்போ என்னது, தந்திரமான போதகம். நிறைய மக்கள் இன்னைக்கு போதகத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. தேவையில்லாத துர்போதனை, தேவையில்லாத தவறான போதகம், அந்த போதகத்தை அவர்கள் சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார், உங்களுக்குள்ளதை நான் வருவளமும் பற்றி கொண்டுருங்கள். நமக்கு என்ன இருக்குது, உபதேசம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவராக இயேசு வருகிற வரைக்கும் காக்கப்பட வேண்டியது என்ன? தீமோத்தேயுவில் வாசிங்க. தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அதை ரொம்ப சிவியராக சொல்கிறார் பாருங்கள். 4வது அதிகாரம் 16வது வசனம், உன்னை குறித்தோ உபதேசத்தை குறித்தோ எச்சரிக்கையாயிரு, நிலை கொன்று இப்படி செய்வாயானால் உன்னையும். பார்த்தீங்களா, நமக்கு பாதுகாப்பு, நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரே ஒன்று உபதேசம்தான். உபதேசத்துக்கு அதனால் இன்றைக்கி கத்தோலிக்க உரை நிறைய பேர் வேதத்தில் அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க, அது எந்த மாற்றம் இல்லை. வேதத்தில் அறிவுனா என்னென்னா, இது பைபிள் நாலேஜ்னால் என்ன அர்த்தம்னா, இன்னார் மகன் பேர் என்ன,
இன்னார் ஊர் எது, இன்னாருக்கு வயசு எத்தனை, இவர் இதெல்லாம் அறிவு. எந்த புத்தகத்தில், எந்த அதிகாரத்தில், எந்த வசனத்தில், இதெல்லாம் அறிவு. ஆனால் உபதேசங்கிறது அப்படி இல்லை. உபதேசங்கிறது இது நான் சொல்கிறது ஒரு கேள்வி அந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் உபதேசம் பல வசனங்கள் கொண்ட திரட்சியினுடைய ஊற்று தான் உபதேசங்கிறது. ஒரு உபதேசம் சொல்ல வேண்டுமானால் அதற்கு பல ஆதார வசனங்களை திரட்டி கடைசியாக கிடைக்கிற ஒரு விடை. அது உபதேசங்கிறது அப்படி தான். ஆண்டவரை இயேசு உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசத்தை அப்படித்தான் அவர் சொன்னார். உபதேசம் எப்படி இருக்கணும்னு அர்த்தமெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், உன் உபதேசத்தை காத்து, உங்களுக்கு உள்ளதை காத்துக்கொள் என்று சொல்லும்போது கர்த்தர் கொடுக்குற உபதேசம். கொலோசியர் 4:6 வாசிப்போம். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு பார்த்தீங்களா வந்துருச்சா? அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படிக்கு வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்போம். நம்மளாம் கடற்கரை பகுதியில் இருக்கோம், கிட்டத்தட்ட பக்கத்தான் கடல். அந்த மீனை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும்? உப்பு. உப்பை எவ்வளவுக்கு எவ்வளோ போட்டு திணிக்கிறியோ அது அத்தனை வருஷம் என்ன செய்யும்? கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு குறைஞ்சிச்சின்னா வேறு பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகி என்ன செஞ்சிடும்? துர்வாசனை வந்துடும், தூக்கி கீழே தான் போடும். இப்போ ஆண்டோடைய வசனத்தின்படி நம்ம வாழ்வதற்கு எவ்வளவு வசனங்களை நம்ம உள்ளுக்குள்ளே திணித்து நம்மளை நிலைநிறுத்துகிறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆண்டவரை இயேசு சொன்ன சத்தியத்தினுடைய தாற்பயமே தான். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படின்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய வசனங்கள் உப்பு இருப்பதாக சாரத்தோடு இருக்கணும். இன்றைக்கி காரசாரம் இருக்கா? இந்த சாரத்தோடு சேர்த்து காரத்தையும் சேர்த்துக்குவாங்க. என்ன இன்றைக்கி குழம்பு வச்சாங்க, காரசாரம் இல்லையே. காரசாரம் இல்லைன்னா சாப்பாடு உள்ளே இறங்க. அதானே, கொஞ்சம் காரசாரம் போட்டால் கடுக்குன்னு சாப்பிட உள்ள முடியாது. இப்போ ஓவர் காரம் நாக்கில் வச்சாலே எரியுதுங்க. அப்போ போட்ட சாப்பாடு அப்படி தட்டிலே இருக்கும். ஏன்னா அந்த காரம் இப்போ நிறைய உபதேசங்கள் காரசாரமாக வரும்பொழுது கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த சாரமான உப்பு பொருளை கெட்டு போக விடாமல் பாதுகாக்கிறதை போன்று உபதேசத்தை காக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறார். இந்த உபதேசத்தை நீங்கள் பாருங்கள், ஏன் அதை அப்படி சொல்கிறான்னு பாருங்கள். உபாகம புஸ்தகத்துக்கு வேதாந்தத்தை திருப்புங்க. உபாகம புஸ்தகத்தில் வேதாந்தம் திருப்பும் பொழுது ஆண்டவர் அந்த உபதேசத்தை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு. 32வது அதிகாரம் 1-2 வாசிங்க. உபாகமம் 32:1-2. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. பார்த்தீங்களா? அப்புறம் அடுத்த கேள்வி படிங்க. இறங்குவது போல. பார்த்தீங்களா? ஒரு உபதேசம் வருது அப்படின்னா எப்படி வரும்னா, இளம் பயிரின் மேல் பெய்கிறதான மழை. இப்போ மழை அப்படின்னா அதனுடைய விற்த்தாந்தம் வித்தியாசம் இருக்குது. மழை எடுத்தோன்னு வந்துடுமா? மழைக்கு என்ன செய்யும்? அறிகுறி இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? மேகம் கருக்கும், அப்புறம் காற்று வேகமாக அடிக்கும், அப்புறம் டம்மடம்னு என்ன செய்யும்? குமுறும், அப்புறம் பளிச்சுன்னு மின்னல் வெட்டும், அப்புறம் ரேசை பொசுங்கும், அதுக்கப்புறம் ரேசை ஆரம்பிக்கும், சட 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 சடன்னு ஆரம்பிச்சிடும், சட சட சடன்னு ஊற்றும். அப்புறம் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கப்புன்னு நின்று போகும். அப்புறம் என்ன நின்று வச்சு பார்த்தா வீடு சட சடன்னு ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பித்த உடனே இங்கே தண்ணி வாய்க்கால் என்ன செய்யும்? ஓடும். வாய்க்காலில் ஓடும் பொழுது அங்கே கிடக்கக்கூடிய பழைய கந்தல் துணி, உடஞ்சிருக்கக்கூடிய மட்மாட்டையினுடைய ஓடு, மண்டை ஓடு, எலும்பு மற்றும் இருக்கக்கூடிய துர்நாற்றமுடைய அனைத்து என்ன செஞ்சிடும்? தண்ணி அடிச்சு கொண்டு ஓடிப்போம். அந்த இடம் என்ன ஆயிரும்? பளிச்சுன்னு சுத்தமாக. இதை தாங்க ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 வாசிப்போம். மத்தேயு 7. இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ கட்டின. சரி, அப்புறம் போதும். என்ன மழை? நான் ஏற்கனவே உபாகமத்தில் சொன்னேன், அது இளம் பயிரின் மேல் பெய்கிற மழைன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டு என்ன போட்டிருக்காரு? பெருமழை. இளம்பயிரின் மேல் பெய்கிற மழைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூவாளி. பார்த்துருக்கீங்களா? பூவாளி.
இந்த பூவாளிங்கிறது என்னென்னா குரோட்டோன் செடி வளர்க்குறதுக்காக ஒரு வாளியில் நுனியில் ஒரு குழாய் மாதிரி போட்டு அந்த நுனி பாகத்தில் ஒரு சின்ன ஒரு தகரத்தில் துண்ட சின்ன ஆணி வச்சு ஓட்டையை போட்டு அவன் இப்படி தண்ணி இப்படி ஊற்றும் போது பூ போல் என்ன செய்யும், அப்படியே மென்மை அடிக்கும். இங்கே ஒரு விதை முளைச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விதை இப்போ தான் ஒரு முளைக்கு உளுந்து அல்லது ஏதோ ஒரு கடலை பருப்பு ஏதாவது அப்படி ரேசாக ஒரு முளை கிளம்பும்போது மண்ணுக்கு நேரம் மேட்டாப்பில் தான் இருக்கும். அது எள்ளு இதெல்லாம் பாருங்கள் அப்படி மேட்டாப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் வைக்கிறோம்னா அதை ஆழமாக தோண்டி வச்சிடும், அது மேலே வந்து பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இந்த பயிர் வகை இருக்கு பாருங்க, இளம், அதனால தான் பயிருங்கிற இளம் பயிர். பயிருங்கிறது உளுந்து கேப்பை நெல் இதுக்கெல்லாம் பிடிச்சி சின்ன பயிர் வகையாக இருக்கும் பொழுது மண்ணுக்கு நேரம் மேலே இருந்தால் முளைக்கும். ஒரு பக்கெட்டில் தண்ணி எழுதிட்டு அவ்வளோதான், பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஓடி போக, திருப்பி விதையும் இருக்காது, இலையும் இருக்காது, கிளையும் இருக்காது, ஓடிடும். மெதுவாக பூ போல் கையை வச்சு அப்படி ரேசை தெளித்து அந்த ரேசை ஈரமாக்கி நனவலாக்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அப்புறம் அதான் மண்ணை கூட்டி சேர்த்து தூர் பிடிக்கும். தூர் பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம், தண்ணியை பாய்ச்சலாம். பாருங்கள், அந்த உபதேசத்தை ஆண்டவர் எப்படி விளக்கி சொல்கிறார் பாருங்கள். பெருமழை வருகிற வரைக்கும் அந்த உபதேசங்கள், அந்த இளம் பயிர் மேல் பெய்கிற மழையிலிருந்து பெருமழை வரைக்கும் இந்த உபதேசங்கள் பரிணாமமாகும், வளர்ச்சி அடையும். பெருமழை பெய்து வாசிங்க மத்தேயு 7 பெரு வெள்ளம் வந்து நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வசனம் பேசும் பொழுது மனசில் அறுத்துக்கிட்டு இருக்கான், குத்திக்கிட்டு இருக்கோம், கேட்க சகிக்காது. அப்போ என்ன நடக்குன்னா உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுது. அடித்து கிடக்கக்கூடிய கல் முள் இருக்கக்கூடிய அசுத்தமான கந்தல் துணிகள், நாற்றமற்றதான எலும்புகள், மாமிச பிண்டங்கள் எல்லாம் அசல இருக்கக்கூடிய சாக்கடை எல்லாம் அடித்து தண்ணியோடு தனியாக ஓடி கடலில் போய் கலக்குது. இருக்கிற இடமே இல்லை, பார்த்தா பளிச்சுன்னு சுத்திகரிக்கப்பட்ட நிலை. ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? 2 பேதுரு நிருபம் 3வது அதிகாரம். கர்த்தர் எதிர்பார்ப்பை பாருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் அது என்ன சொல்லார் பாருங்கள், வசனம் 11-12. இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்றாரா? அப்புறம் அடுத்து வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி நாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். ஒரு புதிதான தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த சரீர வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதில் என்ன மாற்றம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரே நாளில் அந்த ஷேப் நமக்கு வராது. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு மகிமை மேல் மகிமை அடைகிறோம்டா, ஸ்டெப் பை ஸ்டெப், கொஞ்சம் கொஞ்சமாக உடனே நம்ம அந்த நிகழ்வு நடக்காது. இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதான நிகழ்வு பற்றி பார்க்கும் பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது. இது அநேகர் உணர்வதில்லை. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்புவோம். ஆண்டவரை இயேசு பூமியில் இருக்கும் பொழுதே அதை மறைவாக சொல்லி காண்பித்தார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, 27வது வசனம் 28வது வசனம் வாசிங்க. இருக்கிறபடியால் அதிகாரத்தையும், சரி, அப்புறம் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் கேட்கும். நல்லா கவனிச்சுங்க. உலகத்தில் மனுஷராக பிறந்த எல்லாருமே இயேசுனுடைய வருகையை எதிர்நோக்கி ஆக வேண்டும், மாற்றமே இல்லை. எல்லாருமே எதிர்நோக்கி நிற்கும் பொழுது
ஒரு வேறுபாடை சொல்றார். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் அந்த இடத்துல உருமாற்றாகுதுங்க. சரீரத்துக்குள்ள ஆவியில் என்ன நடக்குன்னா, சரீரத்தில் பார்த்தா ஏதோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய 2 கண்ணு 2 காது மூக்கு கை வாய் தான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு இருக்குது. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அது நித்திய ஜீவனை அனுபவிக்கத்தக்கதான சரீரத்தினுடைய அமைப்பை அது வடிவமாக பெறுகிறது. அந்த வசனம் தொடர்ச்சி படிங்க. தீங்கு செய்தவர்கள், ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு அறியாதவங்க, அவங்களும் எந்திப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சரீரமானது எழும்பும் பொழுது ஆக்கினை அடையத்தக்கதான ஒரு ரூபத்தை பெறும். அங்கதாங்க வேறுபாடு தெரியும். இப்போ என்னவா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன எல்லாரும் மேலே தான் இருக்கான். சொல்லாரு, எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் வேசின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை என்ன நினைக்கிறீங்க? மழையில் நனைஞ்சா எல்லாரையும் எப்படி தாக்குமோ அப்படி தான் நம்மளையும் தாக்கும். தனம் பிடிக்கும், தனம் பிடிச்சா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் அப்போ எத்தனை நாள் சளி பிடிக்கும். இதெல்லாம் அவங்களுக்கும் நிகழும், நமக்கு நிகழும். அதான் எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை தேவன் என்ன வச்சிருக்க. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இப்போ இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா 24 சொல்றாரு பாருங்க. வசனம் லூக்கா 24 வசனம் 36 வாசிங்க. எங்க பேசுறாங்க? வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நிற்காரு? நடுவில் நிற்காரு. யோசித்து பாருங்க. இயேசு உயிரோடு எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ இயேசு உயிரோடு எழுந்திரிச்சாருங்கிறத நம்பாத நிலை இருக்குது. கொஞ்சம் பேர் அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்க நடுவுக்குள்ளே வீட்டு பூட்டி இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நடுவில் வந்து நிற்கார். எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? ஐயோ, வாசிங்க, அடுத்து படிங்க. அவர் பேசுறாரு, சமாதானம் சொல்றாரு. கலங்கி வருமா இல்லையா? கலக்கம் வருமா இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே கண்ணை மூடி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறோம், ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணி முடிச்சோன்னே பெரிய உருவம் நினச்சி நான் இருக்கேன். ஏன்னா முடிச்சோம் இப்போ ஐயோ என்னமோ ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படுது. என்ன நடக்குமோ தெரியல. வாசிங்க. பயம் பிடிச்சிரும். இதெல்லாம் அழிச்சிருமோ, எல்லாம் இதாக இருமோ. அப்புறம் வாசிங்க. தட் இஸ் அ ரைட் பாயிண்ட். ஒரு ஸ்பிரிட். ஆண்டவரை இயேசு முதல்ல உயிரோடு எழுந்திருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் ஆகிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குங்கிறத இங்கே காமிக்கிறார். நம்ம யோவான் 5 படித்தோம் பாருங்கள். பிரேதைக்குள்ள அனைவரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையவும் தீமை செய்த ஆக்கு அடையவும் புறப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுகிற ரகசியத்தை இங்கே உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாரு? வாசிங்க, இப்போ படிங்க. அடுத்து அப்புறம் கேட்குறாரு, ஏன்பா நீ கலக்கம் அடைகிற? காரணம் சந்தேகம் இல்லையா? இப்போ ஒருத்தன் கலங்குறான்னா அதுக்கு என்ன காரணம்? சந்தேகம்தான். இன்றைக்கும் இப்போ இந்தியாவுக்கு ஏன் தோமா வந்தார்னா, இந்தியாக்காரங்க ரொம்ப சந்தேகப்படுறவங்க. சந்தேகப்படுறவங்க இந்தியாக்காரங்க தான். அதனால தான் தோமா வாண்டர் அனுப்பிட்டார். ஏன்னா அவன் தான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணவன். ஏன்னா ஏன் சந்தேகப்படுற அவரை என்ன செய்ய, விழாவில் போட்டுப்பார். அவன் சொல்கிறான், அவர் காயத்தில் விழாவில் போட்டாலே நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்படியா, சரி நீ காயத்தில் போட்டு பாருப்பா. பார்த்தாரு, ஆமாம் ஆண்டவரே உண்மைதான். அப்போ என் சந்தேகம் நீங்கி போச்சு. அப்போ நீ போக வேண்டிய இடம் இந்தியா, பேதுரு போக வேண்டிய இடம் இத்தாலி. அவர் அங்கே போயிட்டார். இத்தாலியில் பாபிலோன்லாம் அவன் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அடிபடுறார். இப்போ இவர் இங்கே வர்றார். ஒவ்வொரு தடவை ஒரு பகுதிக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ இந்த பாருங்கள், அந்த சந்தேகம் வந்தால் கலக்கம் தொடரும். குடும்பத்தில் அப்படித்தான். நிறைய பேர் கணவனுக்கு மனைவிக்கும் சந்தேகம்னா கலக்கம் தொடரும். சந்தேகம் இல்லை. பிள்ளை மேலே சந்தேகப்படுறியா, கலக்கம் தொடரும். விசுவாசி மேலே சந்தேகப்படுறியா, கலக்கம் தொடரும். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சந்தேகம் வர நிவர்த்தி பண்ணி, சந்தேகம் வராமல் இருக்காது, வரும், அதை நிவர்த்தி பண்ண வேண்டும், நிவர்த்தி பண்ணும். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஏன்பா சந்தேகப்படுற? காரணம், மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டார். ஏன் கலங்குற? நீ சந்தேகப்படுற, அதான் காரணம். இப்போ வாசிங்க, அடுத்து வாடிங்க. நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும். இப்போ நம்ம நாட்டில் பேய் இருக்குன்னு வச்சுங்க,
பேய்க்கு கால் இருக்கா? பேய்க்கு கால் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லைப்பா எல்லோரும் இப்போ ஆவிக்கு ஆவி பாரு ஏதோ ஒரு மாதிரி உருவமாக வெளியே தெரியுது, காலுக்கு பாதத்துக்கு கீழே பாரு, முழங்காலுக்கு கீழே பாரு, கால் இருக்கான்னு பார்ப்பான். கால் இருக்கு, மனுஷன்தான்ப்பா. கால் இல்லைன்னு என்னன்னு கதை கட்டிடுவான். வானத்துக்கு பூமிக்கு மூணு பார்த்தா காலும் இல்லை கையும் இல்லை. இது இயேசுவானவர் வந்து நிற்காரு, ஒரு ஆவி மாதிரி இருக்குது. யூதர் வழக்கு என்னென்னா, ஆவி வந்தால் கையும் காலும் இருக்காது, அவன் நம்பிக்கை. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, அப்பா நீ என்னை பேயின்னு பார்க்குற, அதானே பார்க்குற, ஆவின்னு தானே பார்க்குற, நீ நல்லா பாரு, எனக்கு கை இருக்கா? ஆமாம் கை இருக்குது. கால் இருக்கா? ஆமாம் கால் இருக்குது. அப்புறம் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க, படிங்க. என்னை தொட்டு பாரு. ஏன்னா அந்த ஆவியை தொட முடியாது, அது தொடும்போது தொடரக்கூடிய உணர்வு இங்கே இருக்காது, தொட முடியாத நிலையில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீ என்னை தொட்டு பார்க்கலாம். என்ன வேறுபாடு பார்த்தீங்களா? உயிர்த்தெழுதல் என்ன வேறுபாடை கர்த்தர் கொடுக்க போகிறார்? நீங்கள் நான் எந்த நிலையை வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நம்முடைய ஆவியினுடைய நிலவரம் என்ன பார்க்கும்போது சொல்கிறாரு, என்னை தொட்டு பாரு. அப்புறம் கீழே படிங்க. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமோ எலும்புகளும் இருக்கிறது போல ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் விசேஷித்த சரீரத்தை கொடுப்பதற்குண்டான முழு காரணம் அங்கே ஏற்பட்ட ஒரு மாற்றம், உருமாற்றம். நீங்கள் ஏதோ கையும் காலும் கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாரும் மேலே இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார், எல்லாருக்கட்டிலும் விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற ஆவிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு எழும்பும் பொழுது நிச்சயமாக பெறுவார். அதான் சொல்கிறார், ஒரு ஆவிக்கு இராதுன்னா அப்போ அந்த ஆவிக்கு என்ன இருக்குது? கையும் இல்லை காலும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கும், சந்தேகம் இல்லை. உயிரோடு எழும்புறியா? ஏன்னா நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அவன் ஆக்கினை சுதந்திரிக்க போகிறான். ஆக்கினை சுதந்திரிக்கிறனாலே அவன் சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றம். அதனால தான் சொல்கிறாரு, தேவனுடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த மகிமையாக, அந்த சாயலாக மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபமாகத்தக்கதாக நீ மறுரூபத்துக்குள்ளாக வா என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ரூபம் மாறி இருக்கா? சில நேரங்களில் ரூபம் எங்கே தெரியும்னா, இப்போ ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் பைப்பு, தண்ணி பைப்பு இருக்குது. பல காலத்தில் சொல்கிற ஒரு வாக்கு, அடி வைப்புக்கு போனால் என்ன செய்யும், அக்காளுடைய குணம் வந்து தெரியுமாங்க. ஏன்னா அங்கே தான் வார்த்தை பெருசாக வரும், வார்த்தை பெருசாக வரும். அப்புறம் சொல்லுவாங்க, எப்பா இப்படி பரிசுத்தமாக பேசினவங்களா அக்கா அங்கே போய் தண்ணி பிடிக்கும்போது குடத்தை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி காத்திருக்கிறது ஆன்லைனில் எங்கே காத்திருந்து பெறுகிறதுக்கூடிய நிலையில் அந்த பொறுமை பாதிக்கப்படுதோ அங்கே தான் விஷயம் தெரியும். நானும் பொறுத்து பார்த்தேங்க, ரொம்ப ஒரேடியே பேசிட்டே இருந்தான். நான் எவ்வளோ தான் பொறுக்கிறது, நானும் ஆண்டோடைய பிள்ளை தான் இல்லைங்களே, நானும் ஒரு அப்பா அப்பிட்டேன் பார். அப்போ ஒரு அப்பா அப்பிட்டேன்னா அவள் நேரம் வரைக்கும் பொறுத்து தேவனுடைய பிள்ளை தான். இப்போ கடைசியாக நடந்த சம்பவம் என்ன பாருங்கள், கடைசி வரைக்கும் பொறுத்திருக்கக்கூடிய நிலையத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுதுதான் அங்கே உருமாற்றம் இருக்கிறது, இல்லைன்னா உருமாற்றம் இல்லை. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லும் பொழுது ஆத்மீக ரீதியாக ஒரு விதமான மானம் காக்கிற ஒன்று உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்குள்ளே அவர் நீதியாக இருக்கிறதுனாலே மனுஷ நீதி, சுய நீதி, உலக நீதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவ நீதிக்குள்ளாக வருவதற்கு செய்கிறார். நாம் அவருக்குள் தேவநீதி அடைம்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவரை இயேசு பாவமாக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் நானும் நீதியினுடைய சால்வையை, நீதியினுடைய அந்த வஸ்திரத்தை அது எது என்றால் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். நமக்குன்னு ஆண்டவர் நீதி வச்சிருக்காருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தில் தான் வளரணுமே ஒழிய உலக மக்களின் குணங்களை உள்ளே கொண்டு வரவே கூட. அதனால தான் 2 ஆளுகையை சொல்கிறார். இப்போ வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ஆளுகை சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? 2 ஆளுகை. ஒரு ஆளுகை என்ன சொல்லுதுன்னா 22 வசனம் படிங்க. இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம்.
இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இது அதிகாரத்தின் ராஜ்யம் அல்ல, இது அன்பின் ஆளுகை, அதிகாரத்தின் ஆளுகை அல்ல. அதிகாரத்தின் ஆளுகை உங்களுக்குள்ளதை நான் மறுபடியும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன நீங்கள் பாருங்கள். அதே லூக்கா சுவிசேஷத்துக்கு வேதாந்தத்தை திருப்புவோம். ஆண்டவர் என்ன பேசுகிறாருங்க நீங்கள் பாருங்கள். அப்போ லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது சில பொறுப்புகளை ஆண்டவர் வந்து கொடுக்குறார் இல்லைங்களா? எல்லாருக்கும் பொறுப்புகளை வந்து கொடுக்குறார். அந்த பொறுப்பு வந்து பகிரப்படும் பொழுது அது எவ்விதமாக பகிரப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரத்தில் பாருங்கள். 22வது அதிகாரத்தில் 21வது அதிகாரத்தில் தான் ஒரு இன்னும் கூட வேறொரு உண்மையை நம்ம கையாளலாம். இப்போ 17வது அதிகாரத்தில் முதலாவதாக 26, 27 வாசிங்க. சரி, பார்த்தீங்களா? நீங்கள் கவனிச்சிங்களா? அதாவது அந்த நோப காலத்தில் நடந்த கிரியைகளை பார்க்கும் பொழுது இப்போ லூக்கா 13வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 13வது அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிங்க. வீட்டு ஜமான் எழுந்து பார்த்தீங்களா? அவங்க கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே பார்த்தோமானா நம்ம அங்கே வாசித்த மாதிரி நோவா காலத்தில் நடந்த லோத்து காலத்தில் இப்போ லோத்து காலத்தில் நடந்த என்னது அதிகாரம் எப்படி கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வர பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை. என்ன செஞ்சார்? குருட்டாட்டத்தை ஆக பண்ணினார். குருட்டாட்டத்தை ஆக பண்ணி அந்த எந்த விதத்தில் தடுக்கப்படுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலவரம் வரும்பொழுது அந்த எஜமான் என்ன செய்கிறார்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து தள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்க தவறாக பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில் ஆண்டவர் பார்க்குறது என்ன? அந்த காலகட்டத்தை பார்க்கிறார். அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை பார்க்கிறார். அந்த சட்டங்கள் சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த சட்டத்துக்குள்ளே தான் அந்த ஆளுகையினுடைய தன்மை இருக்கிறது. இப்போ இருப்பு கோலால் ஆளுவான், மக்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இப்போ ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் பார்த்தீங்களா? இப்போ இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி. இப்போ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கட்டுமான பணிக்காக பயன்படுத்த வேண்டும். கட்டுமான பணி. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது? இடித்து போடுகிற பணி. இப்போது அதனுடைய பொருளை நல்லா அறிஞ்சுக்குங்க. ஒரு நாங்கள் சந்தித்தோம். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர் உடன் பிறந்த சகோதரன் வீட்டுக்காரர்களில் தான் இருக்கார். 20 வருஷமாக கூட பிறந்த சகோதரன் அவர் மற்ற இதர டினாமினேஷன் சர்ச்சுக்கு போகிறார். அங்கே போகிறாரு, வராரு. 20 வருஷமாக பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு ஒரு வார்த்தை கூட சுவிசேஷம் அறிவிக்கலை. இப்போ நம்ம சகோதரர்கள் போய் ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி உடனே ரட்சிப்புகளை நடத்தி, ஐயா நீ ரட்சிக்கப்பட்ட நாளைக்கு என்ன செஞ்சிரு, சர்ச்சுக்கு வந்துரு சொல்லிட்டார். நாளைக்கு வந்துட்டார். அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு பழையபடி போய் அவர் சகோதரன்ட்ட சொல்கிறார், ஐயா மாதிரி நானும் உன்னை மாதிரி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு போனவொடனே எங்கே போகிற அப்படின்னு கேட்டேன். அந்த பிரதரன் சபைக்கு போகிறேன். ஐயோ அது ஆவில்லாத கூட்டமே அப்படின்னு போட்டார் பாருங்க. போட்டோன்னே நாங்கள் பழையபடி மீண்டும் சந்திக்க போகிறோம். ஐயா என் சகோதரன் ஆவில்லாத கூட்டம்ங்கிறேன், அது என்னன்னு கேட்டான். ஆவில்லாத கூட்டமாமே, நாங்கள் ஆவிக்குரியதுக்கு போகிறோம், எங்களோட வான்னு கூப்பிட்றாங்கிறான். பாருங்கள், இவ்வளோ காலம் 20 வருஷமாக கூட இருந்த ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்கலை. நாங்கள் இப்போ அறிவித்து கர்த்தரை பற்றி சொல்லி இங்கே வருகிற நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா ஆவில்லாத கூட்டம்னு சொல்லும் பொழுதே நம்ம வச்ச கட்டடத்தை இடிச்சுவிட்டான். ஏன் கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம் வான்னு சொன்னால் ஒரு குழியும் தோண்டிவிட்டான். ஏற்கனவே போட்ட அஸ்திவாரத்தை உடைச்சதும் இல்லாமல் மேலும் போட விடாமல் குழி தோண்டிட்டான் பாருங்கள். பார்த்தா
நீங்கள் ஆவில்லாத கூட்டமா, அதனால் நான் உங்களுக்கு சேரக்கூடாது எங்கள் சொல்லிட்டாரு, ஆனால் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு போனார் பாருங்கள். சரி நீ போயிட்டே வா, பரவாயில்ல. நாங்கள் நீ கட்டாயம் பரலோகத்துக்கு உன்னைய ஐயோ பரலோகம் கட்டி வச்சுட்டோமே, ஆள் இல்லையே, எப்படியா சேர்க்கணுமேனு ஆண்டவர் சேர்க்க போகிறதில்ல. அவருக்கு நாங்கள் ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் கர்த்தர் உன்னை உண்மையாக ரட்சிச்சிருப்பார். ஆனால் கட்டாயம் என்ன செய்வார், கொண்டு வருவார். டைம் இல்லை, எங்கே வேணாலும் போயிட்டோம். போனால் 3 மாதம்தான். அப்புறம் பார்த்தா பழையடி போட்டார். போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தள்ளாடிட்டு வராரு. நாங்கள் எதிர பார்க்குறோம். பார்க்கும்போது அவன்லாம் ஒரு மனுஷனா, கூட பிறந்த சகோதரனை சொல்கிறார், அவன்லாம் ஒரு மனுஷனா, இப்படி துரோகம் பண்ணிட்டான், அப்படி துரோகம் பண்ணிட்டான். பழையடி பார்த்தா நானும் போட்டு இன்றைக்கி பாரு அவன்கிட்ட போய் சண்டை இழுக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் நான் கூப்பிட்டு பேசுனீங்க, வாயா ஆண்டோடைய திட்டத்தை பற்றியா, நீ என்ன சொல்லிட்டு போன, எப்படி ஆச்சு பார்த்தியா, அதிகாரம் எப்படி பகிரப்பட்டது பார்த்தியா, இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஊன்ற கட்டக்கூட கட்டுமான பணி. அப்போ அவருக்கு விலைக்கு சொல்லி சத்தியத்தை சொல்லி இன்றைக்கி அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கார். விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அநேக நேரங்களில் நாம் இடித்து போட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சக சகோதரர்கள், சக சகோதரிகள், சக தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொரு விசுவாசத்தில் வளரக்கூடாத விதத்தில் நம்முடைய கிரியைகள் நிறைய பேரை இடித்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுமான பணிக்காக கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் அது நமக்கு எவ்விதமாக இருக்கணும், கட்டுமான பணியிலே அது செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டுமான பணி உடைந்து விட்டால் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஐயா நான் உன்ட்ட கொடுத்தனே என்னாச்சுன்னு கேட்பார். அதான் சொல்கிறார், மண்பாண்டங்களைப் போல இருக்கக்கூடியதில் இருப்புக்கோள், இரும்பை வச்சு ஒரு மண்பானை அடித்தா என்னாக சுக்குநூறாக ஓடிப்போம். இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் மண்பாண்டத்தை நொறுக்கிற இரும்பை வச்சு இன்றைக்கி உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தாங்க பேசுகிறாரு. அப்போ கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படி பகிரப்பட வேண்டும், அந்த அதிகாரத்தை எப்படி இன்றைக்கி பிரயோகம் பண்ணுறாங்க, அதிகார பிரயோகத்தில் ஏற்படுகிற தவறு இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகளை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதான் கலாத்தியத்தில் சொல்கிறார் பாருங்க, நிறுவனத்தில் சொல்லும் பொழுது அது வாசிங்க, 5வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, மனுஷ பார்வையில் மனுஷன் அறிஞ்சிக்கிற மாதிரி இதை அவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் படிங்க, 5வது அதிகாரத்தில் 15ஆம் வசனம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். பார்த்தீங்களா, இந்த சிங்கத்தை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும், நிறைய படித்தவங்க. அது அதிகபட்சம் போடுற குட்டி 5 குட்டி போடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிங்கம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது பழகி பெறுகிறதாக ஒரு குறிப்பு சொல்லுது, பொதுவான குறிப்பு. அது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கிறது தான் ஒரு சிங்கம். அது இன்னொரு சிங்கம், ஒரு சிங்கத்தோட அது குடும்ப வாழ்க்கை செஞ்சு குட்டி பறக்கலாம். ஆனால் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட குடும்ப வாழ்க்கை செய்கிறதுக்கு 12 வருஷம் எடுத்துக்கிறது தான். இப்போ மனுஷனுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சில டைம் எடுக்கும், அது மாதிரி அதுக்கு 12 வருஷம் எடுத்துக்கிறது தான். அப்போ 12 வருஷம் எடுக்கும்போது அதிகபட்சம் 5 குட்டி போடுமா. அதில் இந்த சிங்கம் என்ன செய்யுமா, எல்லா குட்டியும் கடிச்சு தின்னு விட்டணும். ஒரே ஒரு குட்டி தான் தப்புமா, ஒரே ஒரு குட்டி தான் தப்புமா. அந்த ஒரு குட்டியும் ஆண் சிங்கத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்று அதையும் அடித்து காலி பண்ணி போடுமா. இப்படி தான் காலி பண்ணி சிங்க வர்க்கம் முற்றிலுமாக அழியிற போகிறதுக்கு போய் தான் இப்போ அது தேசத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குட்டி போட்ட உடனே இந்த பக்கம் துண்டை தூக்கிட்டு பலத்தினுக்கு என்ன செய்கிறாங்க, பராமரிப்பு செய்கிறார்கள். இப்போ தன்னுடைய அந்த வர்க்கங்களை கடித்து அழிக்கும் பட்சத்தில் அந்த வர்க்கம் என்ன செஞ்சுன்னா அழிஞ்சு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்திடலானா. அதுதாங்க சத்தியத்தை பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது. நாம் இன்னைக்கு பேசுகிற சத்தியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி புத்தக அறிவு என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு புத்தக அறிவே கிடையாது. 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்கள் போதிக்கத்தக்க இதுதாங்க இன்னைக்கு சத்தியம். வேத அறிவை வச்சு வரல, ஒப்படைக்கப்பட்ட சத்தியம் இது. ஒருவர் ஒப்படைத்து அவர் ஒப்படைத்து அவர் ஒப்படைத்து இன்னைக்கு உங்கள் கையிலும் எந்த கையில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒப்படைப்பு இல்லாவிட்டால் சத்தியம் நிச்சயமாக இருக்காது. ஒப்படைக்கப்பட்ட சத்தியம். ஒரு காலங்களில் வாழ்ந்த முற்பிதாக்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை ஒப்படைக்கப்பட்ட சத்தியம். அதனால தான் ஒன்று சொல்கிறாரு, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். உங்களுக்கு போதித்து
உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து முடிவை நன்றாய் சிந்தித்து விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் விசுவாசத்தில் வளர்ந்தவங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கேன். அப்போ ஒரு வார்த்தை ஆரம்பிப்பாங்க ஜெபம் பண்ணும்போது. அப்போ அவங்க சொன்னோம், ஐயா அந்த ஆரம்பிக்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இன்னார்ட்ட நான் படித்தது, ஒப்பில்லாத நேசத்தால் நேசிக்கிற எங்கள் பிதாவே அவன் ஒரு ஆரம்பிக்கிறாரு, எம்மிச்சேரியன் சொல்லி கொடுத்த பாடம். அவர் அப்படி தான் ஆரம்பிப்பார். அந்த ஆரம்பித்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் அநேக தேவதாசர்கள் ஒப்பில்லாத நேசத்தால் நேசிக்கிற பிதாவேன்னு சொன்னாங்க. இது இவங்க சொல்லலை, வந்த விஷயம் இந்த வழி வழியாக வருது. நிறைய பேர் உட்காரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரும்போது குறிப்பெடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆடை முறைகள், அவங்களுடைய ஆகார முறைகள் எப்படி எங்களுடைய இவங்க முப்பொருள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அது மாதிரி தான் நான் நினைக்க கும்பிட்றேன். அவங்க என்ன செஞ்சாங்களோ, இது தேவன் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் எவ்விதமாக பிரயோகம் பண்ணுகிறார்கள் என்ற விஷயத்தில் முன்மாதிரியை பார்த்து 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 வந்து கொண்டிருக்கிறது. உண்மையான மனுஷத்தை ஒப்படைக்கப்பட்ட இந்த உபதேசம் சத்தியம். இது வேதத்தினுடைய புத்தக அறிவு அல்ல, இது தேவன் ஒப்படைக்கப்பட்ட உபதேசம். 17ஆம் வசனம் படிப்போம். அதே அதிகாரத்தில் 17ஆவது வசனம், உங்களை நடத்தினவர்களே அருமையான ஐயா சகோதரர் ஜோஸ் அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார் என்றால் அவர் தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய பேரல்லாட்ட செய்யவில்லை. இதற்கு முன்னாடி வாழ்ந்த தேவனுடைய தாசர்கள் தங்களை தியாகத்தோடு ஒப்படைத்த ஒரு அந்த மாதிரி இவங்க செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்கங்க, நாங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்கள் அனுபவித்தோம், இன்றைக்கி நாங்கள் அதை செய்கிறோம். நிறைய தேவதாசர்கள் இதுக்கு முன்னாடி செய்த தேவ திட்டத்தை அவர்கள் வேதத்தில் சொல்லவில்லை என்றால் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? ஒப்படைக்கப்பட்ட சத்தியம். அதில் வளர்ந்தால் தாங்க கட்ட முடியும். மனுஷக ரீதியாக பார்த்தா ஒருபோதும் கட்டவே முடியாது. நீங்கள் நான் கணக்கு போட்டு பார்த்தா ஆண்டவர் பக்கத்தில் போக முடியுமா? போகவே முடியாது. கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோதான், சுத்தமாக போச்சு வாச விட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரோ ஒரு கணக்கு போடுறார். நீ அப்படி கணக்கு போடாதப்போ கொஞ்சம் இப்படி நீ போட்டுப்பாரு, அதுக்கு என்ன விடைங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கி நம்மளை நினச்சி உட்கார வச்சுருக்கார். அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு, உங்களை நடத்தினவர்களே. அதை வாசிங்க, படிங்க. ஆத்துமாக்களுக்காக, இதுதாங்க பாயிண்ட், ஆத்துமாக்களுக்கு உண்டான உத்தரவாதத்தின் அடிப்படையிலே அவருடைய பார்வை இருக்கிறது. உத்தரவாதம். ஐயோ ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவங்க செலவழிக்கிற காசு, செலவழிக்கிற நேரம், செலவழிக்கக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம். சரி, வீக்கில் படிங்கன்னு கொஞ்சம். நீங்க அவங்க வார்த்தைக்கு கட்டுப்படலைன்னா வாசிங்க. துக்கத்தோட அப்படி செய்தால் ஆபத்து சேர்ந்துடும். மறந்துடாதீங்க. அவங்களுடைய பிரியத்தை நீங்கள் குலைத்தால் நிச்சயமாக, நான் சொல்லலை, வேதவசனம் சொல்லுது, துக்கத்தோடு நடத்தினால் பிரயோஜனமாக இருக்குது. கொஞ்சம் கடினமான வார்த்தை, ஆனால் மறைவாக சொல்லியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற நிறையா தேவனுடைய பிள்ளைகள்லாம் எப்படி நடந்தாங்கன்னு ஐயா சிதம்பரத்தம் சைமன் ஐயா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன். ஐயா இது நடந்து இப்போயே நீங்கள் போய் கேட்கலாம், சாட்சி இருக்குது, நான் பொய் சொல்லலை, வேணுக்குன்னு சொல்லலை. ஐயா சைமனையா இருக்கிற காலங்களில் சுவிசேஷ ஊழியம் நடக்கு. அப்போ அது பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு சகோதரனும் பட்டவாத்தாலையில் இருக்கிற ஒரு சகோதரனும் கூட ஊழித்து போயிருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் இந்த புத்தகத்தை 2 பைசா 3 பைசா 5 பைசா இருந்த காலம். அப்போ அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க. அதில் வர்ற காசு இருந்தால் தான் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சுவிசேஷ ஊழியத்தில். இல்லை காலையில் டீ பிரேக்கு, இல்லை சாயந்தரம் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அன்றைக்கி வரலைன்னா அன்றைக்கி முழுசும் பட்டினி தான். இப்போ வழக்கமாக செஞ்ச ஊழியத்தில் அன்றைக்கி பார்த்தா சோதனைக்கு ஒரு பூட்டு கூட விற்கல, 1 பைசா கூட கிடைக்கல. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு திசையில் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க, வராங்க. வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வெயிலை அலைஞ்சிட்டு பார்த்து அன்றைக்கி சாப்பாடில் ஐயா பார்த்தா ஒன்றுமே இல்லைனா ஓரத்தில் மூலையில் உட்காந்துருவார். அப்போ இவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ ரைட்டு எதுவும் இல்லை போலுக்குன்னு. இல்லை கம்பீரமாக இருந்தால் முன்னக்கூடியே வருவார், கையை பிடிப்பார், செய்வார், அதை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போகும். அப்போ பார்த்தா ஓரத்தில் உட்காந்தாரு. இவங்க 2 பேரும் பார்த்தாங்க, சரி இன்றைக்கி ஒன்றும் இல்லை போலுக்கு, இப்போ சாமி பட்டினியாக கம்மன் ஆகி போச்சு. இருக்கிறதுக்கு அன்றைக்கி மட்டும் ஒரு டீயை குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் 2ஆம் நாள் ஊழியம். 2ஆம் நாள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்த்துக்குள்ள வயிறு கீழாக்கான்னு கத்துது, சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாத நேரத்தில் 2ஆம் நாள் பார்த்தாரு, சரி பிரதர்
ஊழியம் செய்வோம். கடைசி நேரத்தில் ஒருவேளை இன்றைக்கி இருந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் உங்கள் இடத்துலேருந்து முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அவர் சொன்ன பதில். அப்போ பார்த்தேன், சரி ரைட், 2 நாள் ஊழியத்துக்கு போகிறாங்க. அதில் ஒரு சகோதரன் பசியில் துடிப்பாயிப்போ சோவர். அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கண் பாலம்னு சொல்லி இந்த சிமெண்ட்னால ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய குழாய். அதை வச்சுட்டு மேலே என்ன செய்வாங்க, மண்ணை பரப்பி விட்ருவாங்க. அது மேலே தான் வாகனங்கள்லாம் போகும். கண் பாலம்னு அதுக்கு பேர். இவர் என்ன செய்கிறார், வெயில் தாங்க முடியாமல் கண் பாலத்துக்குள்ளே போய், அது நிழலாக இருக்கும், உள்ளே போய் என்ன செய்கிறார், உட்கார்றார். கொஞ்சம் தள்ளி ஒரு அடிவைப்பு இருக்குது. அந்த அடிவைப்பில் தண்ணியை குடிச்சிட்டு இந்த இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே பசிக்குது, ஆண்டவரே பசிக்குது, சாப்பாடு தான் கொடுங்கப்பா, என்னால் முடியலன்னு ட்ராக்ஸை போட்டுட்டு படுத்துட்டார். வெயில் தாங்க முடியல, படுத்துட்டு கண்ணை மூடி நல்லா உறங்குறார். நான் சொல்கிறது பொய்யில், இன்றைக்கி உயிரோடு இருக்கார், போய் கேளுங்க சாட்சி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பருப்பு வாசனை, சாம்பார் வாசனை வருது. என்னடா சாம்பார் வாசனை வருதுன்னு பார்த்தா ஒரு ஈய தட்டில் நிறைய சாப்பாடு குமிச்சு அதில் சாம்பார் ஊற்றி சூடாக சாப்பாடு இருக்குது. என்னடா சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கேட்டு படுத்துட்டோம். இப்படி வெளியே யாராவது ஒரு வேளை தெரியாமல் வச்சுட்டாங்களோ, வெளியே வந்து பார்க்குறாரு. அடிவைப்பில் யாரும் அடிக்க வந்தவங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்காரு. இங்கிட்டு கண்ணு கட்டின தூரத்தில் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. நீங்கள் எந்த விதத்தில் அப்புறம் சாப்பிட்டுட்டு தட்டை போட்டு அவர் வாட்டுக்கு அவர் ஐயா சொன்னால் ஞாபகம் வந்துச்சு, நம்ம இடத்துக்கு கிளம்பிட வேண்டியதான், கிளம்பிட்டார். நடந்த சம்பவம் அது பாருங்கள். அது தேவனுடைய ஊழியத்தில் அந்த உண்மையாக இந்த உண்மையை கற்றுக் கொடுத்தது யார்? ரைசலா தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை நடத்தினவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயத்தில் உத்தமத்தோடு உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் விசுவாசத்தில் வளர்ச்சி உண்டு, இல்லை என்றால் குன்றி போகும். ஒரு தேவதாசன்லாம் பசி, சூண்டூரில் கோயம்புத்தூரில் இது நடந்த உண்மைதான். பசி ஆயிடுச்சு, தாங்க முடியல பசி, 3 நாள் பசி. அப்போ ஒரு டீ கடையில் ஓரத்தில் போனால் யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் டீ வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிற இடத்துல ஒரு சபலம் தட்டுது. தட்டினாலும் பரவாயில்ல, என்ன செய்கிறாருன்னா ஓரத்தில் இது ஒரு ரோடு, இந்த பக்கத்தில் ஒரு சேனலு, மரங்கள் இருக்குது, இந்த பக்கத்தில் கடை இருக்குது. இவர் இந்த பக்கம் உட்காந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அப்புறம் அப்படி விசுவாசம் விடலை அவரை. சரி பரவாயில்ல, இந்த பக்கம் உட்காந்துருவோம், பரவாயில்லன்ட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு, இவங்க எல்லாம் வடை வாசனை வருது, பழங்கள் வாசனை, பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன செய்கிறார், கையை விரிச்சு, ஆண்டவரே பசி தாங்க முடியலப்பா, ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல, உங்களுடைய நாம மகிமைக்காக நான் செய்யணும்னு விரும்புகிறேன், நான் போய் கேட்கல. கையை விரிச்சு ஜோமனிக்கிட்டு இருக்கா, பொத்துன்னு கையில் ஒரு வாழைப்பழ தோல் வந்து விழுந்துச்சு. வந்தோடனே, ஆண்டவரே இதுதான் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்களான்னு அந்த தோலை சாப்பிட்டார். அடுத்து இன்னொரு தோல் விழுந்துச்சு, அதையும் சாப்பிட்டார். பலன் வந்துருச்சு, ஓடிட்டார் ஊழியத்துக்கு. இப்படியெல்லாம் வாழ்ந்த சூழலில் இன்றைக்கி அவர் சாட்சி சந்ததிகள் இருக்கிறது. நான் போய் சொல்லலை, தேவனுடைய திட்டத்தில் ஒப்பு வைக்கப்பட்ட சத்தியம் இது. உண்மையான மனுஷன் என்ன செய்ய ஒப்புவி. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, அறிவிக்கிற நேரத்தில் உண்மையான மனுஷரா என்பதை பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார். எந்த விதத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த அருமையான நாளிலே வருகைக்கு ஆயத்தமாவதற்கு கர்த்தர் தேவ நீதிக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீதி சால்வையாக நின்று மானத்தை காக்கக்கூடிய விதத்திலே கர்த்தருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் கொடுத்த அதிகாரத்தை நேர்த்தியாக பயன்படுத்தி பின்வரக்கூடிய தேவனுடைய பிள்ளையின் சந்தேகங்களை கட்டுமான பணி செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை முடிக்கிறேன். அன்றைக்கு மகிமை.